நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அருமையான இந்த காலை பொழுதுல கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்களோட சூழ்ச்சிகள் எல்லாமே ஒரு பக்கம் மோப்ப கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க அப்படியே சும்மா மோப்ப முடிச்சுன்னு போயிட்டு எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரஞ்சிதா இருக்கால ராஜேஸ்வரி, வீட்டுக்குள்ள ஒரு நடிப்பு, வீட்டுக்கு வெளியே ஒரு நடிப்பு, வீட்டுக்கு வெளியே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தலைவன் கதிரேசன் வந்தவரை அப்படியே சும்மா அடின்னு அடிச்சு ஓட விட்டாங்க. அப்படிதான் பண்ணுவேன், என்னையா பண்ணுவேன், உன்னால என்னையா பண்ண முடியும், என் தம்பிக்கு எதிரே என்னாலலாம் சாட்சியெல்லாம் ரெடி பண்ண முடியாது, என் மாமனுக்கு எதிராக நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முன்னாடி ஒரு செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அப்படியே சும்மா நாடகத்தை அப்படியே சும்மா ரெடி பண்ணி டேரக்டர் மாதிரி அப்படியே சும்மா கிளீனாக ஓட விட்டாங்க. அப்படியே சும்மா அவர் வெளியே கோச்சுன்னு போனதும் பின்னாடியே அப்படியே சும்மா டுன்னு ஓடுறாங்க. ஒரு பக்கம் குட்டுன்னு ஓடி போயிட்டு நிறுத்தி, சார் கதிரேசன் சார் என்ன மன்னிச்சிருங்க, நான் சொன்னது உங்களுக்கு எதுவும் புரியாது, நாளைக்கு ரஞ்சி தான் வருவா, விஜய்க்கு எதிராக தீர்ப்பு சொல்லுவா, விஜய் ஜெயிலில் தள்ளுவா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தேவையில்லாம அதை பத்தி யோசிச்சு உங்களோட மைண்டை நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதான் என்னம்மா உள்ள ஒரு பேச்சு பேசுறேன் வெளியே ஒரு பேசுறேன், அப்பா இவங்களால நம்ப வேணாம்பா, இவங்க உள்ள ஒன்று பேசுறாங்க வெளியே ஒன்று பேசுறாங்க, அந்த உள்ள அந்த மல்லி இருக்கா, மல்லியை நீங்க பார்க்கல, எங்க வந்து மல்லி நான் அப்படியே நாளாக வேற இதில் இருக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு உங்களுக்கு சாட்சிக்கு ஆள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதான் சரி ஓகே உன்னை நம்பிதான் போறேன், இதான பிசுறு தட்டுச்சு மவளை உன் சூழியை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னதும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பயமும் இல்லடா, ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்துடாரு. விஜய் வந்து கரெக்டா கோர்ட் வாசல்ல நம்ம வெண்பாக்குறாங்களோ அவங்களுக்கு மொத்தம் கொடுத்து, வெண்பா இதை பார்த்துக்கோ, பாட்டி தான் இனிமே உங்களுக்கு எல்லாம், இந்த அப்பாவுக்கு திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை வந்தாலும் பாட்டி உங்களை பார்த்துவா, பாட்டிக்கு எதிர்த்து நீ பேசக்கூடாது, அப்பா ஆறு வரை நீ பொறுப்பா நடந்துக்கணும், வீட்டுல நீ தான் ஒரு மெச்சூரான பொண்ணை காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக எடுத்து சொல்றாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லுங்க. மறுபக்கம் ரஞ்சிதம் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததோட மட்டும் இல்லாமல் தயாராக கண்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த கதிரேசன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கதிரேசனும் இந்த பார் ரஞ்சிதா, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், போயிட்டு அப்படியே சும்மா கேஸ்ல அவனை கிழிச்சு விட்டா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நான் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், எல்லாமே நான் பாத்துக்கிறேன், என் கையில இருக்கு எல்லாமே பொறுப்பு, ஒரேடியா வைக்கிறேன் எல்லாருக்கும் பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுன்னு இருக்காங்க. இந்த பருப்பு மாதிரி பேசுறதுல எல்லாம் இங்க வச்சுக்கூடாதுமா, அங்க போயிட்டு எல்லாம் உன் பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிங் எல்லாமே அங்க போட்டுக்கோ சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, டெண்டரை மட்டும் என் பக்கம் தள்ளி விடுங்க, மற்றதெல்லாம் உங்களுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒன்று தள்ளி விட்டுக்கிறேன் 1 கோடியில, இப்போ ஒரு 4 கோடியில் கேட்கிறேன். சார் என்ன பண்றது தலையெழுத்து, எனக்கு என் உயிரான பேத்தி வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் ஒன்று இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே, எனக்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம் எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் வருது. சரி எவ்வளவோ பிரச்சனையை பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா வாழ்க்கையில, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க, இந்த பிரச்சனை எப்படி ஓட போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட தெரிஞ்சு பாத்துக்க போறீங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு போயிட்டு அப்படியே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்க. வெண்பா இருந்துன்னு டாடா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அழுந்துனே ஒரு பக்கம் இருக்காங்க. திடீர்னு மல்லி வந்து வெண்பா மேல கை வைக்கிறாங்க. இதோ பார் வெண்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அம்மா அக்கறை வரையும் எந்த பிரச்சனையும் யாரையும் நெருங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்கும் போது நல்லாதான் இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நம்ம மல்லி சொன்னது வெண்பா இருந்தா, அப்ப ஏமா என்ன விட்டு போனீங்க தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எல்லாமே ஒரு காரணமா தான், நீ எதுக்கும் கவலைப்படாத, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நல்லது எந்த விதத்தில் நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்க கண் கூட தெரிஞ்சுக்கிதாங்க போறீங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ரவுண்டா பிரச்சனை போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கோர்ட்ல ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்றாங்க ஏறுங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்காரு, அவர் மேல கோர்ட் மேடல் ஏறாரு. ஏறி என்ன டைலாக் சொல்றாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல, சொன்னாலே நீங்க நம்ப போறதில்ல, ஆதாரம் எனக்கு எதிராக இருந்தா கண்டிப்பா என்ன தூக்கி என்ன வேணாலும் பண்ணுங்க, தூக்கல போடுங்க, ஜெயில ஆயில்ஸ் முழுக்க தண்ணிங்க, அப்படி ஒரு வேலை எனக்கு எதிராக எவிடன்ஸ் இல்ல, நான் நிரூபணாதின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்டே என்ன வெளியே விட்டு வாழ்க்கை போற இவங்க 2 பேரும் என் குழந்தை விஷயத்துல வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரேடியா பர்மிஷன் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதா ஜட்ஜ் ஐயா ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பு போயிட்டு இருக்காரு. என்னடா இது இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார ஒரு மனுஷன், தான் புள்ள மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தா இந்த மாதிரி பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ரஞ்சித கிட்ட கொஸ்டின் கேட்கறான். ரஞ்சித் இருந்தா அள்ளி விடுறா, ஒரு பக்கம் கிள்ளி விடுறா, நான் தான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், 2 கண்ணால பார்த்தேன், என் மாமா பிளான் பண்ணி போனாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி அச்சுடுறா உன் உருட்டு அப்படின்ற மாதிரி அச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளவு தூரம் போக போது எங்க போய் நிக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வாழ்க்கையில இதுதான் சொல்றது, பொய்ன்றது நம்ம உருவாக்குற ஒரு விஷயம் தாங்க, அதை உருவாக்கின போக 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 பல பொய்கள் உருவாக்கின்னு போயினே இருக்க. நம்ம ரஞ்சிதா இப்ப அப்படிதான் பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா,
குறுக்கு விசாரணை வந்தாவே யாரா இருந்தாலும் சரி கதி கலங்கி போயிடுவாங்க. இப்படி கேட்ட அப்படி கேட்பாங்க, அப்படி கேட்ட இப்படி கேட்பாங்க. நீங்க உண்மையாவே சொன்னாலும் அந்த உண்மையை 2வது டைம் சொல்ற போது பொய்யா தான் சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் உங்களவே மைண்டை மாத்தி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம மல்லி இருந்துன்னு பிளான் பண்ணி நம்ம ரஞ்சித்தை கச்சிதமா முடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, எந்த விதத்துல எப்படி போய் அவங்கள அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரேடியா தாக்கி அப்படியே சும்மா ஓரம் தள்ள போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா காத்துன்னு இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது சிம்பிளான 2 விஷயம் தாங்க. ஒண்ணு, நம்ம மல்லி ரஞ்சிதா இவங்க 2 பேரை பிடிக்கின்றவங்க லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க 2 பேரை பிடிக்காது, இவங்க சீரியலை விட்டு போகணுன்றவங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டீம் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.